நமः பார்வதீபதயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா மேல பக்தி பண்ணின அன்பர்களுக்கு நடந்த அற்புத சம்பவத்தை தான் பார்க்க போறோம். பக்தி அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் நினைவுக்கு வர்றது ஆன்மீகம் தான். தெய்வத்து மேலதான் பக்தி, பகவான் மேலதான் பக்தி, அல்லது குரு மேல பக்தி, இப்படி இருக்கலாம், அப்படித்தான் தோன்றும். ஆனா பக்தி அப்படிங்கிறது அதீத விருப்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. பக்தி எது மேல வேணாலும் இருக்கலாம். உங்க குழந்தைங்க மேல இருக்கலாம், பணம் மேல இருக்கலாம், பொருள் மேல இருக்கலாம், இடம் மேல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த பக்தி ஆத்மார்த்தமா இருக்கிறச்சு தான் நமக்கு அதனுடைய பூரணத்துவம் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பணத்தை ரொம்ப விரும்புனீங்க அப்படின்னா அது உங்களை தேடி வரும். ஒருத்தர் மேல நிறைய அன்பு காட்டினீங்கன்னா அவங்க உங்ககிட்ட அன்பு காட்ட வருவாங்க. யாரை நீங்க தேடுறீங்களோ, எதை நீங்க தேடணும்னு நினைக்கிறீங்களோ, எது மேல நீங்க பக்தி சிரத்தையா இருக்கீங்களோ அது உங்களை தேடி வரும். தெய்வங்கள் நம்மை தேடி வருகிற தருணங்கள் நிறைய பேருக்கு நடந்துரும். அதற்கு காரணம் அவங்க அந்த தெய்வத்து மேல வச்சிருந்த நம்பிக்கை, பக்தி. வீதி உலா வர தெய்வங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய தடவை கோவிலுக்கு போயிட்டு வயதான காலத்துல கோவிலுக்கு போக முடியாம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, அல்லது தன் உடல்நிலை காரணமா வெளியே வர முடியாம கோவிலுக்கு செல்ல முடியாம இருக்கிறவங்க, இவங்களுக்காகத்தான் பகவானே வீதி உலா வரார். கோவிலிலிருந்து வெளியே எழுந்தருளி ஊர் முழுக்க சுற்றி வரார். இந்த சம்பவங்களை திருவிழாவா நாம நிறைய கொண்டாடுறோம். திருவிழாவினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, எல்லோரும் தங்களுக்கு உண்டான பாகுபாடு, பாரபட்சம் இதெல்லாம் கடந்து ஒன்றா இணைந்து தெய்வத்து மேல பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பக்தி அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட ஞானிகள், நம்மை விட மகான்கள், நமக்கு மேல சக்தி வாய்ந்த சுரூபங்கள், இவர்கள் மேல எல்லாமே நீங்க பக்தி செலுத்த முடியும். மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களை, தன்மேல் பக்தி சிரத்தையா இருக்கிற பக்தர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மகா பெரியவா மேல பக்தி கொண்ட ஒரு அன்பர் ஜெயராமன் அப்படின்னு மாம்பழத்துல சென்னையில இருந்தார். அவர் காஞ்சி மடத்துக்கு தன்னுடைய சொந்த இடத்தையே மாம்பழம்ல தானம் பண்ணியிருக்கார். அங்கதான் காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியர்கள்லாம் வந்தா தங்குவா. இங்க கோசாலையெல்லாம் பராமரிச்சு அவ்வளவு சுபிட்சமா இருக்கிற ஒரு இடத்த அவர் காஞ்சி மடத்துக்காக தந்தார். அவ்வளவு உயர்ந்த குணமுள்ள ஒரு அன்பர். பெரியவாளை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா யாத்திரை போயிருந்த சமயம் ஆந்திரா பக்கம் ஒரு கோவில்ல பெரியவா அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த தருணத்துல இவர் பெரியவாளை சேவிக்க போயிருந்தார் தன்னுடைய குடும்பத்தோட. பெரியவாளை சேவிச்சுட்டு பெரியவா கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பரிமாறிட்டு அங்க இருந்த சமயத்துல பெரியவா மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி ஒவ்வொருத்தரா வந்து சேவிச்சாங்க பெரியவரா. அந்த தருணத்துல இந்த ஜெயராமன் அவர்களுடைய குழந்தை ஒன்று அங்கு விளையாண்டுட்டு இருந்தது. அந்த சிறுவனை கூப்பிட்டு பெரியவா கல்கண்டு பிரசாதம் ஒன்றை தந்தார். அவனும் ஆசையா வாங்கிட்டு விளையாட ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சிறுவனை எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க, காணல அப்படி சொல்லிட்டு. நிறைய இடங்கள்ல தேடினா அங்க கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பழைய கிணறு, தண்ணி நிறைய இருந்தது, படிக்கட்டுகள் எல்லாம் சிதிலமடைந்து விழற ஸ்டேஜில் இருந்தது. இந்த சிறுவன் விளையாண்டுட்டு இருந்தப்போ அந்த கிணத்துக்குள்ள தவறி விழுந்துடுறான்.
அவனுக்கு அந்த படிக்கட்டில் தான் ஏதோ பிடிப்பு இருந்து ஒரு கையில் அந்த படிக்கட்டை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தான். அப்போதான் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த சிறுவனை. ஒருத்தர் பதறி போய் கிணத்துல குதிச்சு அந்த படிக்கட்டு வழியாக வந்து அந்த சிறுவனை மீட்கிறார். மீட்டு வந்தா பெரியவா காலடியில் அந்த சிறுவனை கிடத்தி, பெரியவா இந்த மாதிரி ஆயிடுத்து பெரியவா, நீங்க தான் காப்பாத்தினேல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா முன்னாடி எல்லோரும் நமஸ்காரம் பண்றாங்க. அப்ப பெரியவா அந்த பையனோட கையை விரிச்சு பாருங்கோ அப்படி சொல்றார். அதுல கல்கண்டு பிரசாதம் இருக்கிறது. பெரியவா சொல்றார், நான் காப்பாத்தல, காமாட்சி பிரசாதம் காப்பாத்திடுத்து அப்படி சொல்றார். மகா பெரியவானுடைய பக்தர்களை தக்க தருவாயில மகா பெரியவா ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பாதுகாப்பாரனா காக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டும். இன்னொரு சமயம் அஸ்ஸாம்ல ஒரு டீ டேஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய வேலையில எஸ்டேட்ல ஒருத்தர் இருந்தார். அவர் மகா பெரியவானுடைய தீவிர பக்தர். டீ டேஸ்டர் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலை பண்றவங்களுக்கு நிறைய மதிப்பு எஸ்டேட்ல, டீ எஸ்டேட்ல. ஏன்னா அந்த டீனுடைய டேஸ்ட்டை இவங்க உறுதி பண்ணி தரணும். அந்த குவாலிட்டி செக்கிங் மாதிரியான ஒரு விஷயம். அது மாதிரியான ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒருத்தர் பெரியவா மேல தீவிர ஈடுபாடு. எப்படியும் ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை காஞ்சி மடத்துக்கு வந்து பெரியவா தரிசனம் பண்றது வழக்கம். அவர் அந்த பணியில இருந்து ஓய்வு பெறும் தருவாய் வந்தது. அவருடைய வேலை சிரத்தையை பார்த்துட்டு அந்த கம்பெனியும் மற்றவங்களும் அவரை இப்படியே கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆக வேண்டாம், இதே வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணலாம், உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் எனக்கு இதுவரைக்கும் பெரியவா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்த பணம் பொருள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னை சார்ந்தவர்கள் வாழ்க்கைக்கும் போதுமானதாவே இருக்கு. அதனால இனிமேல் எனக்கு பணத்து மேல பெரிய ஆசை இல்லை. எனக்கு பெரியவா இவ்வளவு தூரம் எனக்காக அருளி செய்த இந்த விஷயங்களுக்காக நான் இதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைய பெரியவாக்காகவே அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால காஞ்சிபுரம் போய் பெரியவா காலடியில பெரியவாக்கு கைங்கரியம் பண்ணிட்டு என் வாழ்நாளை போக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அதை தீர்மானமாவே எடுத்துக்கிட்டார். அதன்படியே அங்கிருந்த தன்னுடைய குடும்பம், இதர வீட்டுக்கான பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு வண்டியில ஏற்றி காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வச்சிட்டார். அங்க சில வேலைகள் இவருக்காக தேங்கி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 வாரத்துல நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருந்தார். இவர் ஒரு நாள் தனியாக அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பங்களால அவர் ஸ்டே பண்ணியிருக்கார். அங்க தன்னந்தனியா இவர் படுத்திருக்கார். நடு இரவு திடீர்னு அவருக்கு இதயத்துல ஒரு வலி வருது. அந்த வலி இதுவரைக்கும் வராத வலி. அந்த வலியை சொல்லிக்கொள்ள முடியாத அளவு மிகுந்த வேதனையோட அனுபவிச்சார். அவர் கூப்பிட்டா கூட வரத்துக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அது ஒரு பனிக்காலம், சத்தம் போட்டா கூட கேட்காது. அது அப்படி ஒரு சூழல்ல இருந்த ஒரு இடம். இவர் பெருசா கத்தக்கூட முடியல. அந்த மாதிரியான ஒரு வேதனையில வழியில துடிச்சு போறார். அப்பவும் அவர் ஆபத் பாண்டவா, சந்திரசேகரா, காஞ்சி கடவுளே, நடமாடும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா நாமத்தை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே அந்த வழியை அனுபவிச்சார். அதற்கப்புறம் பெரியவானுடைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான ஒரு படம் அவர் வச்சு சேவிக்கிறது வழக்கம். அந்த படத்தை எடுத்து தன்னோட நெஞ்சோட அதை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வழியை தாங்கிக்க முற்பட்டார். அப்படியே தூங்கியும் போயிட்டார். காலம்பரை ரொம்ப நேரம் கழிச்சு தான் எழுந்தார். எழுந்து பார்க்குறப்ப தான் தன் நெஞ்சு மேல பெரியவா படம் இருக்கிறதையே உணர்கிறார். அதுக்கப்புறம் தான் நைட்டு ஏற்பட்ட வலி எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் இப்படி ஒரு வலியை நாம் அனுபவிச்சதே இல்லை. ஆனா பெரியவா நாமம் சொன்னதுனால இந்த வலி போயிடுது,
இருந்தாலும் இதை நாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போறார். அங்கே போயிட்டு தன்னுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறார். டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு ஆச்சரியப்படுறாங்க. நேற்று நைட்டு உங்களுக்கு ஒரு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. இது மாதிரியான அட்டாக் குலைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நீங்கள் எந்த உதவியும் யாரும் பக்கத்திலேயே இல்லாதப்ப நீங்கள் இதை அனுபவிச்சு காலையில் எழுந்து இதுக்காகவே நீங்களே தனியாக வந்திருக்கிறீங்க. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் உடனே இங்கே அட்மிட் ஆகணும், அதற்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பதட்டத்தோடு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது, மகா பெரியவா எவ்வளவு பெரிய விஷயத்த தனக்காக பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஆனால் அந்த நண்பருக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக தோணலை. நான் பெரியவா கிட்ட போய் பெரியவா கிட்ட இதை சொல்லி பெரியவா காலடியிலேயே சரணடைய போகிறேன். அதற்கப்புறம் இந்த அட்டாக் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பெரியவா கிட்ட சரணடைஞ்சிட்டா இந்த இதய வலியெல்லாம் ஒரு வழியா, என்னுடைய இதயத்தை நான் பெரியவாக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்மிட் ஆகலை. அடுத்த நாளே கிளம்பி காஞ்சிபுரம் வந்துடுறார். அவர் கண்ணீர் மல்க ஆனந்தமா பெரியவா கிட்ட தனக்கு நடந்த விஷயங்களை சொல்றார். பெரியவா சிரித்தபடியே அதை கேட்டுட்டு, போயும் என்னையா கூப்பிடுவ, அந்த காமாட்சியை கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அன்பர் சொல்றார், பெரியவா நீங்க தானே எனக்கு எல்லா தெய்வமும், உங்களை கூப்பிட்டதுனால தான் நீங்க என்னை காப்பாத்துனீங்க பெரியவா, அதனால தான் உங்கள் காலடியிலேயே சரணடைய நான் வந்துட்டேன். இதற்கப்புறம் நான் என்னுடைய வேலைகளுக்கு அல்லது என்னுடைய தேவைக்காக எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கான கைங்கரியத்தை பண்ணிட்டு நான் மடத்திலேயே இருந்துட போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் தந்தார். ஆனா அவர் அங்க பெரியவா கிட்ட சொல்ற வரைக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு மேசிவ் அட்டாக் வந்தது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. பெரியவா எவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்கிற பக்தர்களுக்கு, அவர்கள் பெரியவா மேல ஆத்மார்த்தமா பக்தி செலுத்துகிற அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் பெரியவா ஓடோடி சென்று உதவுறதுல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், பகவானுடைய ஸ்வரூபம், சக்தியினுடைய வெளிப்பாடு. அவர் எங்க இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவார். இதற்கு பக்தி, பெரியவா மேல இருக்கிற நம்பிக்கை, இதுதான் காரணம். மகா பெரியவா மேல இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு தருணத்திலையும் தங்களுடைய கஷ்ட காலத்துல பெரியவா எவ்வளவு உதவி இருப்பார், எவ்வளவு அனுக்கிரகம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் கேட்டா தெரியும். அது மாதிரியான விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிருங்கள். அது மூலமா பெரியவா மேல நிறைய பேருக்கு பக்தி ஏற்படும். அந்த பக்தி அவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அவங்க வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கிறதுக்கு அந்த பக்தி பயன்படும். அதனால பெரியவா நமக்கு செய்த அற்புதங்களையும் அனுபவங்களையும் அனுக்கிரகங்களையும் மற்றவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்றதுல தயங்கவே கூடாது. நிறைய பேர் சொன்னதுனால தான் இது மாதிரி நாம ஒவ்வொரு எபிசோட்லையும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுது. இது மாதிரியான அனுபவம் அல்லது அனுக்கிரகம், அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமா பெரியவா மூலம் நடந்திருக்கும். அதை எங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ தெரியப்படுத்துங்க. நிறைய அன்பர்களுக்கு இதை நம்ம வெளிப்படுத்துவோம். மகா பெரியவானுடைய அற்புத நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து இந்த காஞ்சிமகான் பகுதியில சொல்லிட்டு வரோம். இதை தொடர்ந்து கருணை கடல் அப்படிங்கிற பெரியவானுடைய சரித்திரத்தை, 100 வருட கால ஆன்மீக பயணத்தை நாம வீடியோ பதிவா தொடரா எடுக்க முயற்சி பண்ணி அதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த எபிசோட் மூலமா நிறைய அன்பர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கிறது. அவர்கள் தினமும் இந்த 36393 கேம்பெயின்ல நாங்க எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ல கேட்குறாங்க. உங்களுடைய ஆத்மார்த்த பெரியவா மேல இருக்கிற பக்தி தான் இதற்கெல்லாம் காரணம். ஒரு குருவை நாம தேர்ந்தெடுக்கிறதே இல்லை, குரு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறார். அந்த குரு தேர்ந்தெடுத்த அந்த
அன்புக்காக நாம் குரு மேல் அவ்வளவு பக்தி காட்டுறது நம்மளுடைய கடமை. இந்த கடமையை உணர்ந்து இந்த 36393 கேம்பெயினில் நீங்களும் ஜாயின் பண்ணி இந்த கருணைக்கடல் அப்படிங்கிற மகா சரித்திர காவியத்தை உருவாக்குறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.